நமக்குள் விதி காக்கும் பல உண்மை வெளிச்சமாகும் தமிழ் மக்கள் மனதில் என்று உலகத் தமிழர்களுக்காக உலாவரும் உங்கள் உலகநேசன் காணத் தவறாதீர்கள். இது நிறைய பேருக்கு இருக்கு. முதல்ல படம் ஆரம்பிக்கிறதுக்கு பொருள் ரீதியாக உதவியாக இருந்தது என்னுடைய கசன் விஜயகுமார் அவருடைய நண்பர்கள். அதில் ஆர்ஜிசின்னு வரும் இல்லையா, அது ரமேஷ் கிராண்ட் கிரியேஷன்ஸ், அந்த நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்க ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர்கள். அதுவும் இன்றைக்கி பொண்டாட்டிங்களோடு அவர் வந்துட்டாங்க. அதனால் ஏற்கனவே எங்கேயுமே முகம் காமிக்க மாட்டாங்க. இப்போ அவங்க முன்னாடி செந்தில் வரீங்களா? மேலே எங்கே அவர் செந்தில் வரீங்களா? வாங்க, நான் உங்களுக்கு மரியாதை அவங்க சார்பாக செந்தில் சார் அவர்களுக்கு மரியாதை செய்யணும். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஜீவா சார் வந்திருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். ஜீவா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆர்ஜிசி கார்த்திக் அவர்களை, கமலக்கண்ணன், சீனிவாசன், அவங்க 3 பேரும் மேலே. அப்புறம் என்னோட கசின் விஜயகுமார். வருடங்கள் கழிச்சு இது நடக்கணும்னு நடந்திருக்கு. அப்போ விக்ரம் சார் ஒரு கதை கேளுங்கன்னு அனுப்பிச்சார். அவர் வந்தார். அப்போ அந்த கோவிட் பீரியட் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் என் ஆஃபீஸில் உட்காந்து அவங்க அசிஸ்டன்ஸு நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம். ஒரு 4 நாளில் பூஜை அப்படின்னும் போது எல்லா டைரக்டர்ஸுக்கு இப்போ இன்றைக்கி வந்திருக்க மாதிரியே இன்னும் ஜாஸ்தியாகவே எல்லாருக்குமே அவர் சொல்லிவிட்டு அந்த பூஜையை பண்ணணும் பெருசாக அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் அந்த படத்தில் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் வேறு கொடுத்தாச்சு. திடீர்னு அவர் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு போயிட்டார். அதில் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க விக்ரமன் சார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னங்க அது இதுக்கு போய் அப்செட் ஆகிறீங்க? அது இல்லைன்னா இல்லைங்க இமீடியட்டாக வேறு கதை பண்ணலாம், நானே டைரக்ட் பண்ணுறேன், இல்லைன்னா என் அசிஸ்டன்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கதைகள் கேட்டு அந்த கதையில் நானும் விக்ரமன் சாரை கேட்டு அதில் ஒரு கதை எங்களுக்கு சுமாராக தான் பட்டுது. ஆனால் அந்த கதையை சூரிய கதிர் அந்த கார்த்திகெல்லாம் உட்காந்து அந்த ஸ்க்ரீன் பிளேவே டோட்டலாக மாற்றி
அந்த கதையாசிரியருக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு சார், பக்கீரா சார். அது அந்த கதையாசிரியர் கூப்பிட்டு அவருக்கு ஃபுல் லாங்குவேஜுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கதையை வச்சு இவங்க அந்த கதையாசிரியர் வந்து எங்கள் படத்தை பார்த்துட்டு, சார் இது நான் பண்ண கதையே இல்லையே சார்னு சொல்கிற அளவுக்கு அது வேறு மாதிரி ஆயிடுச்சு சார், இன்னும் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பாராட்டுற அளவுக்கு இவங்க அந்த கதையை பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த படம். இதில் நான் வந்து முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது திரு சரத்குமார் அவர்கள். ஏன்னா நான் வந்து ஒரு 10 படம் அவர் ஹீரோவை வச்சு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்னோட முதல் படத்தில் அவர் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தா கூட அதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவான ரோல். அதில் அந்த ஒரு சிபிஐ ஆஃபீஸராக வருவார், ஆனால் அவர் தான் வில்லன் மாதிரி தெரியும், ஆனால் அது பாசிட்டிவான ரோல். அந்த படத்துலேருந்து நான் கண்டினியூஸாக ஒரு 10 படம் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ அவரை போய் கேட்குறேன், இது மாதிரி நான் என் கம்பெனியில் ஒரு படம் பண்ணுறேன். அப்படியா சார், ஓகே. ஹீரோ சார், நான் இப்போ ஹீரோவாக புக் பண்ண வரல, ஹீரோ கூட வர மாதிரி ஒரு கேரக்டர், அருமையான கேரக்டர். ஆனால் அப்படியே ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரியை பார்த்தார். இல்லை சார், விக்ரமன் சார் பையன் தான் ஹீரோ. ஓகே ஓகே அப்படின்ட்டார். ஏன்னா விக்ரமன் சாருடைய சூரிய வம்சமும் அவரும் விக்ரமன் சாரும் ரொம்ப ஃப்ரெண்டு, அதையும் அவரால் மறக்க முடியாது. அதனால் எனக்கும் விக்ரமன் சாருக்கும் அவர் நட்பு பாராட்டி அந்த படத்தில் வந்து ஒரு அருமையான கேரக்டர், நல்ல ரொம்ப தட் இஸ் கோஆப்ரேஷனோட இந்த படத்தை முடித்து கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய பேர் லைக் கௌதம் வாசுதேவ மேனன், லைக் சமுத்திரக்கனி, இவங்க எல்லாமே வந்து இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கு காரணம் கண்டிப்பாக வந்து ரவிக்குமாரோ விக்ரமன் சாரோ இல்லை. ஏன்னா அவங்க வந்து அவங்க பெருசாக ஒன்றும் நமக்கு வந்து செஞ்சு தான் ஆகணுன்றதெல்லாம் கட்டாயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற வரிசைகள், பட வரிசைகள் நிறைய இருக்குது. அதில் வந்து எல்லாத்தையும் மீறி எப்படி செய்யணும்னு அவசியம் இல்லையே. ஆனால் அந்த கதையை கேட்டு அந்த கேரக்டரை கேட்டு அவங்க நல்லா இருக்குன்றதுனால ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. இங்கே வந்திருக்கவங்க பேரெல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி பாராட்டினேன்னா அதுவே ரொம்ப லேட் ஆகிடும். அப்புறம் சூரிய கதிர் கார்த்திக் வந்து இந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறேன் என்னுடைய அசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால. ஏன்னா இப்போ புதுசாக இன்னொருத்தரை நம்பி அவன் திடீர்னு ஓடி போய் மறுபடியும் வேறு எவனே பிடிச்சிட்டு வர்றதுக்கு நம்ம அசிஸ்டன்ஸ் டை செய்யடா அப்படின்னா செய்ய போகிறாங்க. ஆனால் அப்படிலாம் நான் எதுவுமே மிரட்டல. அவங்க சொன்ன அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது, விக்ரமன் சாருக்கும் பிடிச்சிது. அதுக்கப்புறமா அந்த ஷூட்டிங்க்கு நான் நிஜமாகவே அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு நான் போய் ஒரு நாள் கூட பார்க்கவே இல்லை. இது வந்து அவங்களுக்கும் தெரியும். சரத்குமார் சாரை பார்க்கணுமே, மரியாதை பிளேட்டட் சொல்லையா அப்படின்னு தோணலாம். மதர்ஸ் டேக்கு வந்து அப்படி பிளேட்டட்லாம் கிடையாது, டெய்லி சொல்லலாம். ஏன்னா இந்த மேடையில் நான் நிறைய பேரை வந்து தாயாக தான் பார்க்குறேன். முதல்ல இந்த படமே வந்து இந்த ஹிட் லிஸ்ட் வந்து ஒரு தாயின் கனவு. தன்னுடைய மகனுக்கு தந்தையாக மட்டும் இல்லாமல் தாயாகவும் தாய்க்கு தாயாகவும் விளங்கும் திரு விக்ரமன் அவர்களையும் ஒரு தாயாக தான் பார்க்குறேன். அதே மாதிரி தன்னுடைய குருநாதருக்கு செய்யும் நன்றி கடனாக இந்த படத்தை தயாரித்திருக்கிற ஏஎஸ் ரவிக்குமாரை நான் ஒரு தாயாக தான் பார்க்குறேன். தாய்ப்பாலுங்கிறது தாய் குழந்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த குழந்தை வளர்ந்து ஒரு நல்ல ஸ்தானத்தை அடையும் போது அந்த தாய்க்கு கிடைக்கிற மகிழ்ச்சியும் ஒரு தாய்ப்பால் மாதிரி தான். அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகிற விஜய் கனிஷ்காவையும் நான் ஒரு தாய் மாதிரி தான் பார்க்குறேன். இந்த மேடையோட நாயகன் திரு சி சத்யா, அவரை வந்து நல்ல மியூசிக் டைரக்டர்ன்றது மீறி ஒரு நல்ல மனசுக்காரரை நான் அவரை பார்ப்பேன். எப்போவுமே மியூசிக் மேலே ஒரு பெரிய தபஸ் மாதிரி பண்ணுற ஒரு நல்ல ஒரு இசையமைப்பாளர். இந்த படம் வந்து நிறைய பணத்தோடு செய்கிறத விட நிறைய நல்ல மனசோடு செய்கிறதுனால சத்யாவோட இசை வந்து இதுக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்கும் நான் நம்புகிறேன். பாட்டை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது சார், என்னுடைய படம் மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் லேட்டாக தான் கைத்துட்டுவாங்க. அது என் படம் எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் ஆகும். ஆமாம், டீம்ஸு ஒரு சுப்ரீம் ஸ்டார் இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிவ் ஸ்டாராக இருக்கிறது. சப்போர்ட்டிவ் ஸ்டார்னால் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி ஹீரோ கூடவே வருது அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஹீரோவை ஸ்டாராக உருவாக்குறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற சுப்ரீம் ஸ்டாரை நான் ஒரு தாயாக பார்க்குறேன். அப்படி மிகுந்த தாய்மை நிறைந்த இந்த மேடை இது. அதனால தான் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லி ஆரம்பித்தேன். அப்பாவுடைய விக்ரமனுடைய ஃபிலிம் கேரியரில் ஃபிலிம் லிஸ்ட்டில் அத்தனையும் ஹிட்ஸு. ஆனால் பையனுடைய முதல் படமே ஹிட் லிஸ்ட்டு. அந்த படத்தோட பேர் அமையிறது கூட ஒரு நல்ல விஷயம் தான். புதிய பாதை மாதிரி ஒரு படம் முதல் படத்தோட பேர் அப்படி அமையிறதும்
அதே மாதிரி நான் ட்ரெய்லர் டீசர் சாங் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இளம் அஜித்தை பார்க்குற மாதிரி, ஒரு விஜய் தேவர் கொண்டாவை பார்க்குற மாதிரி, அடுத்த படத்துக்கே 10 கோடி ரூபாய் சம்பளம் கொண்டா அப்படின்னு கேட்குற மாதிரி. இப்போ சமீபத்தில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. கனிஷ்கா என்ன பண்ணலான்னா, இப்போ சமீபத்தில் கவின் கிட்ட ஏங்க நீங்கள் 7-8 கோடிலாம் சம்பளம் கேட்குறீங்களாமேன்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் கொஞ்சம் தடுமாறினார் பதில் சொல்கிறதுக்கு. நீங்கள் இப்போவே பதிலை ரெடி பண்ணி வச்சுக்கலாம், என்ன பதில் சொல்லலான்னு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2-3 படம் கழிச்சு KS ரவிக்குமார் சார் வந்து விக்ரமன்ட்ட சொல்லுவார், நல்ல வேளைங்க நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணதெல்லாம் நம்ம படத்துக்கு 10 கோடி ரூபாய் கேட்குறாரு, மற்றவங்க எல்லாம் 15 கோடி ரூபாய் கேட்குறாரு அப்படிங்கிற அளவுக்கு. 9 மணிக்கு வர வேண்டியனா 9:42 வந்ததுக்கு காரணம் வந்து டிராஃபிக்கு, மெட்ரோ, அந்த மாதிரி நிறைய காரணம். பட் அடுத்த படத்தில் விஜய் கனிஷ்காவோட படத்துக்கு நான் வரும்போது விஜய் கனிஷ்காவுடைய ஃபேன்ஸே ஒரு காரணமாக இருக்கணும், உள்ள வரவிடாமல் தடுக்கிற அளவுக்கு பயங்கர. நிஜமாக இப்போதைக்கு நமக்கு தேவை அவங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த மாதிரியான வாழ்த்துக்கள் தான் ஒரு பெரிய சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். அந்த டீசரில் வந்து ரூல் 1 ரூல் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஐ விஷ் விஜய் கனிஷ்கா டு ரூல் த ஸ்டார்டம். தேங்க்யூ. இயக்குநர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டு. அதை நம்ம சில நேரத்தில் எமோஷனாக பேசும்போது மறந்துடுவோம். அப்புறம் தனி ஒருத்தனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஜெயம் ரவி கூட தனி ஒருவன்னு ஒரு படம் எடுக்கலாமே தவிர தனியாக எடுக்க முடியாது. நான் கூட ஒத்த செருப்பன் ஒரு படம் எடுக்கலாமே தவிர ஒத்தையாக ஒருத்தனா பண்ண முடியாது. அதுக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு டீம் வேணும். இசையா பாடலா அப்படிலாம் பிரிக்க முடியாது. ஒரு பெரிய டீம் சேர்ந்தாதான் ஒரு படத்தை வெற்றி அடையும். அப்படிப்பட்ட இந்த குழுவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி.